மக்கா, பொங்கலுக்கு என்ன இறைச்சி எடுத்தீங்க? எங்க வீட்டில் ஆட்டு இறைச்சி, ஆட்டு குடல். இந்த இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆட்டு குடல் எப்படி கழுவணும், சுத்தம் பண்ணி சமைக்கிறது அப்படிங்கிறத காட்டித்தரேன். இப்போ கழுவதை காட்டித்தரேன், நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. இதன் மூலம் கழுவுனா நல்ல அசட்டுகள்லாம் சுத்தமாக போயிடும், கொச்சை வாடை அடிக்காது, நல்ல நீட்டாக இருக்கும். கொஞ்சம் இந்த வீடியோ பாருங்கள், ஃபாலோ. நண்பர்களே, பொங்கலுக்கு எல்லாரும் ஆட்டு இறைச்சி, ஆட்டு தலை, ரத்தம் எல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. ஆட்டு குடலும் எடுப்புங்க. அந்த ஆட்டு குடல் எப்படி கழுவணும் அப்படிங்கிறத நாங்கள் இப்போ சொல்லித்தரோம். நல்லா பார்த்துக்கிடுங்க. இந்த ஆட்டு குடல் ஒரு ஈக்கல் எடுத்துக்கிடணும். அந்த ஈக்கலை அந்த ஓட்டை வழியாக குத்தி அப்படி அவ்வளவும் இந்த பக்கத்தை இழுக்கணும். பாருங்கள், இப்படி இழுத்தா போதும். அந்த குடலை மாற்றி போடுது, உள்பக்கம் வெளியே வரும், வெளிப்பக்கம் உள் போகும். அப்போ அந்த உள்பக்கம் இருக்கக்கூடிய அசடுகள் அவ்வளோ கழுவுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி தான் இந்த முறை தான் சூப்பர், எளிது, எழுகு, நல்ல சுத்தமாகவும் க்ளீன் ஆகும். நாங்கள் இந்த எப்படி கழுவி எப்படி ஃப்ரெஷ் ஆகுறதுங்கிறத நீங்கள் இப்போ பாருங்கள். பார்த்தா இப்போ அந்த அடுத்த பக்கம் வந்தாச்சு, குடலை மாற்றி போட்டாச்சு. இதில் இந்த இதில் மாற்றி எடுத்தாச்சு குடலை. அடுத்தால இப்போ நம்ம தண்ணிக்குள்ளே முக்குறோம். இந்த அசடுகளெல்லாம் இது க்ளீன் ஆகிரும். இது உள்பக்கம் இப்போ வெளிப்பக்கம் வந்துருக்கு. சரியா? ஓகே. இந்த முறையில் கழுவி சமைச்சு சாப்பிட்டா கவுச்சை இருக்காது. கவுச்சை இருக்காது. கவுச்சை அது என்ன கவுச்சை வாடையா? ஆமாம், வாடை இருக்காது. வாடை இருக்காது. சரியா? நீங்கள் என்ன இதே மாதிரி பண்ணி சமைச்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் யார் யார் எப்படி சமைக்கணுங்கிறது தெரியும். நிறைய பேருக்கு ஆட்டு குடல் எப்படி கழுவுங்கிறது தெரியாமலே இருக்குது. இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. இது முக்கியமானது, ரொம்ப முக்கியமான வீடியோ. பாய்.